திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 187 கூடல் காண்டம் ரசவாதம் செய்த படலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் தண்ணீர் பந்தல் வைத்த படலத்திற்கு அடுத்தபடியாக 36வது படலமாக ரசவாதம் செய்த படலம் என்பது அமைந்திருக்கின்றது. எல்லாம் வல்ல மதுரையம்பதி நாயகர் ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் மீனக்கொடி தாங்கிய பாண்டியனின் சேனைக்கு இடையே வந்து தண்ணீர் பந்தல் வைத்தவராகி யுத்தத்தில் சோர்வடைந்த பாண்டியனின் சேனைக்கு தண்ணீர் உதவிய திருவிளையாடலை சொன்னோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் கூறுகின்றார். தண்ணீர் பந்தல் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவல் பகுதியில் இந்த திருவிளையாடலை போற்றி புகழ்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட திருவிளையாடலை சொன்னோம் என்று கூறுகின்ற ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் இனி ரசவாதம் செய்த படலம் என்பதனை யாம் கூறுவோம். பரத சாஸ்திரத்தில் கூறிய முறைப்படி நடனத் தொழில் புரியும் ஒப்பற்ற பெண்ணான பொன் அணையாள் என்ற பக்தைக்காக ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ரசவாதம் செய்தருளிய திருவிளையாடல் அது ரசவாதம் செய்த படலத்திலே விளக்கப்படுகின்றது. இந்த திருவிளையாடல் நிகழ்ந்த ஸ்தலம் என்பது திருப்பூவனம் என்கின்ற ஸ்தலம், மதுரைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறியருளுகின்றார். இந்த திருப்பூவனம் என்ற ஸ்தலத்தை பற்றி பருத்த கையையும் மத மயக்கத்தையும் உடைய யானை சேனையை உடைய பாண்டியனது பசிய தமிழ்நாட்டில் குளிர்ந்த நீரை உடைய வைகை நதியானது தன்னுடைய தெள்ளிய ஒலிக்கின்ற அலைகளால் ஆகிய கரங்களால் நந்தவனங்கள் புஷ்பித்த பல மலர்களால் அர்ச்சித்து பணியும்படி சிவபெருமான் வீற்றிருக்கின்ற ஸ்தலம் திருப்பூவனம் என்கின்ற ஸ்தலம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறியருளுகின்றார். இந்த திருப்பூவனம் என்கின்ற ஸ்தலத்தின் எல்லைக்கு உள்ளே இருக்கின்ற சராச்சரங்கள் யாவும், அசையும் பொருள் அசையற்ற பொருட்கள் யாவும் சிவலிங்க தோற்றமாகவே இருக்கும். எனவே இந்த ஸ்தலம் என்பது நம்முடைய பாத ஸ்பர்ஷம் படாமல் பிரதட்சணம் செய்ய வேண்டிய ஸ்தலம். அப்படி தம்முடைய பாதங்கள் இந்த ஸ்தலத்திலே படக்கூடாது என்று எண்ணி ஆகாயத்தில் சஞ்சரிக்கின்ற நட்சத்திரங்களும் கிரகங்களும் பிரதட்சிணம் செய்யும்படி இருக்கின்ற தலம். இந்த ஸ்தலத்திலே இந்திரன், சூரியன் முதலான பல தேவர்கள் சிவ பூஜை செய்து தமக்கு வேண்டிய நல்ல வரங்களை பெற்றார்கள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த ஸ்தலத்தின் பெருமையை அருளுகின்றார். சூரியன் முதலான தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம். சூரியன் இங்கே சிவபெருமானை வழிபட்ட காரணத்தினால் சிவபெருமானுக்கு சூரியநாதர் என்ற ஒரு திருநாமம். இப்படி பல தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் எல்லாம் பூஜித்த ஸ்தலம் சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் வழியிலே மதுரைக்கு மிக அருகிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலம். புவியியல் அமைப்பின்படி பாண்டிய நாட்டின் வாஸ்து முகமண்டலமாக விளங்குகின்ற தலம் திருப்பூவனம் என்கின்ற இந்த ஸ்தலம். எம்பெருமான் திரு ஞானசம்பந்த பெருமான், எம்பிரான் ஸ்ரீமத் திருநாவுக்கரசு சுவாமிகள், எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய தேவார மூவர் முதலிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம் திருப்பூவனம் என்கின்ற இந்த ஸ்தலம். பாண்டிய நாட்டில் இருக்கின்ற தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 14இல் மிக முக்கியமான ஸ்தலம் திருப்பூவனம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்திலும் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இத்திருத்தலத்தில் இறைவனார் செய்த ரசவாத திருவிளையாடலை சிந்திப்பதற்கு முன் இத்திருத்தல சிறப்புகளையும் புராணத்தையும் சிந்திப்பது மிக உத்தமம் என்ற அடிப்படையில் திருப்பூவன ஸ்தல மகிமையை இந்த படலத்தின் துவக்கத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மிக சுருக்கமாக ஆனால் விரிவான பொருள்படும்படி அமைத்திருக்கின்றார். நாமும் திருப்பூவன ஸ்தல புராணத்தின் அடிப்படையில் திருப்பூவனத்தின் சிறப்புகளை முதலிலே சிந்திப்போம். பார்வதி தேவியார் தாம் அறிந்து செய்த பாவம் போக்க இத்திருத்தலத்திற்கு வந்து பாரிஜாத மரம் வளர்த்து அதன் அடியிலிருந்து தவம் செய்தார். அப்போது சிவபெருமான் அம்மரத்தின் அடியில் சிவலிங்கமாய் முளைத்து உமையம்மையின் தவத்திற்கு அருள் செய்தார்.
இச்சிவலிங்கத்தை சூரியன் வழிபட்டு நவக்கிரகங்களுக்கும் தலைவனாக இருக்கும் வரம் பெற்றார். பிரம்மதேவர் தாம் அறிந்து செய்த பாவத்தை நீக்கிய திருத்தலம் மகாவிஷ்ணு இறைவனாரை பூஜித்த திருத்தலம், காளிதேவி சிவலிங்கம் வைத்து பூஜித்த திருத்தலம். திருணாசனன் என்பவர் இத்தலத்திலே வழிபட்டு மோட்சமடைந்தார். துன்மஞன் என்ற மாபாவி நற்கதி அடைந்திருக்கின்றார். தர்மஞன் என்ற அந்தணர் கொண்டு வந்த கலசத்தில் இருந்த எலும்புகள் பூவாய் மாறிய திருத்தலம். உத்பலாங்கி என்ற பெண் நல்ல கணவனை அடைய பெற்று தீர்க்க சுமங்கலியாய் வாழும் வரம் பெற்ற திருத்தலம். மனிதர்கள் அறிந்து தெரிந்து செய்த பாவங்களை அகற்றும் திருத்தலம். லக்ஷ்மி தேவியின் சாபம் தீர்ந்த திருத்தலம். பார்வதி தேவியார் இறைவன் திருவருள் வேண்டி தவம் செய்த திருத்தலம். சுஜோதி என்ற அரசனுடைய பிதுர்கள் நேரில் வந்து பிண்டம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்த திருத்தலம். தீர்த்தங்கள் பல இருக்கின்ற திருத்தலம். ஜலந்தரன் என்ற தவளைக்கு சக்கரவர்த்தியாயிருக்கும் வரம் அருளப்பட்ட திருத்தலம். நள மகாராஜாவிடம் இருந்த கலிகாலத்தின் கொடுமையை அகற்றி அவனுக்கு மனச்சாந்தி அளித்த திருத்தலம். மாத்யந்தன முனிவருக்கும் தியான காட்ட முனிவருக்கும் சிவபெருமான் சிதம்பரனல் உபதேசம் வழங்கிய திருத்தலம். தாழம்பு பொய் சொன்ன பாவம் நீங்க வேண்டி சிவபெருமானை வணங்கி வழிபட்ட திருத்தலம். சேரச்சோழ பாண்டிய மூவேந்தர்களும் ஒன்றாக வந்து வழிபட்டு திரை செலுத்திய திருத்தலம். எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார், எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள், எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியோர் வணங்கி வழிபட்டு தேவார பதிகம் பாடி அருளிய திருத்தலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே வைத்து பாடி போற்றிய திருத்தலம். கருவூர் தேவர் திருவிசைப்பா பாடல் பெற்ற திருத்தலம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலம். மதுரை ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் சித்தர் வடிவில் வந்து ரசவாதம் செய்து திருவிளையாடல் நடத்திய திருத்தலம். பொன்னணையாளுக்கு அருள் வழங்கிய திருத்தலம். கோரக்க சித்தர் மற்றும் கத்தரிக்காய் சித்தர் முதலான சித்தர்கள் வாழும் பூமி. இவ்வாறு மிக தொன்மையானதாகவும் அளவற்ற சிறப்புகளை உடையதாகவும் திருப்பூவனம் திருத்தலம் விளங்குகின்றது. இங்கே ஸ்வயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தின் அருமை பெருமைகளும் சௌந்தர்ய நாயகி தாயாரின் அன்பும் அருளும் எடுத்துச் சொல்லப்பட முடியாத அளவற்ற பெருமையினை உடையது. அனைத்து இலக்கியங்களிலும் திருப்பூவனம் என்று வழங்கப்பட்ட இந்த திருத்தலம் தற்பொழுது பேச்சு வழக்கில் திருப்புவனம் என்று அழைக்கப்படுகின்றது. வைகை ஆற்றின் தென்கரையிலே மதுரை ராமேஸ்வரம் சாலையில் மதுரையிலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கின்ற திருத்தலம். திருப்புவனத்தின் வடக்கே வைகை ஆறு ஓடுகின்றது. மதுரையில் சமண சமயம் ஓங்கியிருந்த போது மதுரை ஆண்ட பாண்டிய மன்னரை மீண்டும் சைவத்திற்கு மாற்றும் பொருட்டு எம்பெருமாட்டி மங்கையர்க்கரசி அம்மையார் எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரை அழைத்து எழுந்தருளச் செய்யும் போது எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு செல்வதற்கு முன்னர் மதுரையின் கிழக்கு எல்லையான இந்த திருப்பூவனத்திற்கு வருகின்றார், எழுந்தருளுகின்றார். வைகை ஆற்றின் வடகரையில் திருக்கோயில் இருக்க தென்கரையில் அம்பாள் ஆடி மாதம் தவம் செய்த இடம் இருக்கின்றது. ஆடி தபசு மண்டபம் இருக்கின்றது. இந்த இடத்திற்கு எழுந்தருளிய திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அங்கிருந்து வடகரையில் இருக்கின்ற திருப்பூவனநாதரை வணங்கி வழிபடுகின்றார். அப்பொழுது வைகை ஆற்றின் மணல்களெல்லாம் சிவலிங்கங்களாக காட்சியளிக்கின்றன. எனவே ஆற்று மணல்களை மிதிக்க அஞ்சிய திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அங்கிருந்தபடியே பதிகம் பாடி இறைவனை வழிபடுகின்றார். திருப்பதிகம் கேட்டருளிய சிவபெருமான் நந்தியை சற்றே சாய்ந்திருக்கச் சொல்லி ஆற்றின் மறுகரையில் நின்று பாடும் எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு திருக்காட்சி கொடுத்து அருளியிருக்கின்றார். இதனால் இன்றும் ஆற்றின் வடகரையில் இருக்கின்ற ஆடித்தபசு மண்டபத்தில் இருந்தபடியே தென்கரையில் இருக்கின்ற திருக்கோயிலிலே இருக்கின்ற சிவலிங்கத்தை வழிபடும்படி நந்திதேவர் சற்று விலகி காட்சி அளிக்கின்றார். எண்ணற்ற தீர்த்தங்கள் பாவநாச தீர்த்தம் என்று அழைக்கப்படும் வைகையாறு, மணிகர்ணிகை அல்லது தேவி குண்டம், பிரம்ம தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், மார்கண்டேய தீர்த்தம், நள தீர்த்தம், வசிஷ்ட தீர்த்தம், சந்திர தீர்த்தம் முதலான தீர்த்தங்கள் இத்திருக்கோயிலின் ஸ்தல விருட்சங்களாக முதலாம் யுகத்திலே பாரிஜாத மரமும், இரண்டாம் யுகத்திலே வில்வ மரமும், மூன்றாம் யுகத்திலே வன்னி மரமும், நான்காம் யுகமாகிய இந்த கலியுகத்திலே பலாமரமும் ஸ்தல விருட்சங்கள். இறைவனின் திருநாமங்கள் இங்கே ஸ்வயம்புலிங்கமாக முளைத்தெழுந்த எம்பெருமானுக்கு அமைகின்ற திருநாமங்கள்
பூவணன், பூவணநாதர், புஷ்பவனநாதர், புஷ்பவனேஸ்வரர், பாஸ்கரபுரி ஈஷர், பிதுர் மோக்ஷபுரீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், ரகசிய சிதம்பரேஷர், திருப்பூவணேசர், அடைவார் வினை தீர்ப்பவர் முதலான திருநாமங்கள். உற்சவமூர்த்திக்கு சௌந்தர்ய நாயகர், அழகிய நாயகர், பொன்னணையான் என்ற திருநாமங்கள். இங்கே எழுந்தருளியிருக்கின்ற இறைவியின் திருநாமங்கள் சௌந்தர்ய நாயகி, தடித்தம்பை, ஸ்வர்ணவல்லி, அன்னபூரணி, அழகிய நாயகி, அழகிய மின் அணையாள், மின்னம்மை, மின்னாள் என்கின்ற திருநாமங்கள். இத்திருக்கோயிலுக்கு எண்ணற்ற சிறப்புகள். திருப்பூவணநாதர் ஆகிய சிவலிங்கம் பாரிஜாத பூவினால் ஆனவர். மதுரை திருக்கோயில் அமைப்பை போன்று சிவலிங்கத்திற்கு வலதுபுறம் அம்பாள் திருச்சந்நிதி அமைந்திருக்கின்றது. அதற்கு எதிரே தீர்த்தம் இருக்கின்றது. மதுரை மாநகரின் கிழக்கு வாசலாக திருப்பூவனம் விளங்குகின்றது. இதனால் திருப்பூவணநாதரை வணங்கிய பின் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரரை வழிபடுவது மிகுந்த சிறப்புடையது. எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திருப்பூவணநாதரை வணங்கி அருள் பெற்ற பின்னர் மதுரை சென்று சமணர்களை வென்றார் என்று பார்க்கின்றோம். அம்பாள் ஆடி மாதம் தவம் செய்த இடத்திலே ஆடி தபஸ் மண்டபம் இருக்கின்றது. திருப்பூவணம் திருக்கோயில் சிதம்பரத்தை பார்த்தபடி அமைக்கப்பட்டிருக்கின்றது. நந்தி மறைக்காத காரணத்தினால் திருப்பூவணநாதர் சந்நிதியிலிருந்து வணங்கினால் சிதம்பரத்தை திசை நோக்கி வணங்கியதாக அமையும். இடமிருந்து வலமாக முருகப்பெருமான், அம்பாள் சந்நிதி, ஸ்ரீ விநாயகர், திருப்பூவணநாதர் ஆகிய சந்நிதிகள் அமைந்திருக்கின்றன. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், விருட்சம் என்ற இவற்றால் சிறப்பு பெற்ற ஸ்தலமாக மிகச்சிறந்த ஸ்தல புராணத்தையும் கொண்டு விளங்குகின்றது திருப்பூவணம் திருத்தலம். இத்தலத்திற்கு என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்தல புராணம் இருக்கின்றது. அதனை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து கந்தசாமி புலவர் என்ற அருளாளர் தலபுராணத்தை பாடி அருளியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, கடம்பவன புராணம், திருவிளையாடல் புராணம் ஆகியவற்றிலும் திருப்பூவண திருத்தலத்தின் பெருமைகள் விரிவாக பாடப்பெற்றுள்ளதை நாம் பார்க்கின்றோம். மூவர் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்புகழ் ஆகியவற்றில் திருப்பூவணம் சிறப்பித்து பாடி புகழப்பட்டிருக்கின்றது. திருப்பூவண புராணம் இயற்றிய கந்தசாமி புலவர் திருப்பூவணநாதர் உலா, திருப்பூவணநாதர் மூர்த்தி வகுப்பு, தலவகுப்பு என்ற நூல்களையும் அருளியிருக்கின்றார். நைமிச்சாரண்யத்திலே சூதமாமுனிவர் மற்றைய முனிவர்களுக்கு உபதேசித்த 18 புராணங்களில் பிரம்மகைவர்த்த புராணம் என்பதும் ஒன்று. இந்த பிரம்மகைவர்த்த புராணம் அதில் 70ஆம் அத்தியாயம் முதல் 84ஆம் அத்தியாயம் வரை திருப்பூவன ஸ்தல புராணம் கூறப்பட்டிருக்கின்றது. நைமிச்சாரண்யத்திலே சூதமா முனிவர் எழுந்தருளி இருக்கும்போது மற்றைய முனிவர்கள் சூதமா முனிவரை வணங்கி அவருக்கு ஆசனம் கொடுத்து அமரச் செய்து வணங்கி சூதமா முனிவரிடம் விண்ணப்பம் செய்கின்றார்கள். முனிவர் பெருமானே, தாங்கள் ஒருமுறை ஸ்வேதவனம் என்கின்ற திருவெண்காடு க்ஷேத்திர மகாத்மியத்தை கூறும்போது இடையிலே புஷ்பவன மகாத்மியத்தை சுருக்கமாக சொன்னீர்கள். அதனை இப்பொழுது விரிவாக விளக்க வேண்டும் என்று முனிவர்கள் வேண்டுகின்றார்கள். முனிவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் திருப்பூவண புராணம் என்கின்ற புஷ்பவன க்ஷேத்திர மகாத்மியத்தை ஸ்ரீ சூதமா முனிவர் சொல்லி அருளுகின்றார். நந்தியம் பெருமான் சனத்குமார முனிவருக்கு இப்புராணத்தை உபதேசிக்க, சனத்குமார முனிவர் வேதவியாசருக்கு உபதேசிக்க, வேதவியாசர் சூத மகாமுனிக்கு உபதேசிக்க, சூத மகாமுனிவர் நைமிச்சாரண்ய முனிவர்களுக்கு உபதேசிக்கின்றார். அதனை தமிழிலே கந்தசாமி புலவர் பாடி அருளுகின்றார். திருப்பூவண புராணம் என்கின்ற புஷ்பவன க்ஷேத்திர மகாத்மியம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றது. அதனை அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி தமிழில் பாடுக என்று எல்லோரும் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் அதனை தமிழிலே மொழிபெயர்த்து பாடுவதாக கந்தசாமி புலவர் திருப்பூவண புராணத்தின் அவையடக்க பாடலிலே குறிப்பிடுகின்றார். ஏட்டுச்சுவடியாக முன்பு இருந்த திருப்பூவண புராணத்தை புத்தகமாக அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்று மதுரை திரு ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் ஆதீனத்து அம்பலவான சுவாமி அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். அதன்படி அண்ணாமலை செட்டியார், சுப்பிரமணிய செட்டியார், சொக்கலிங்க செட்டியார் அவர்களின் பொருள் உதவி காரணத்தினால் திருப்பூவண புராணம் என்பது முதலாக ஓலைச்சுவடியிலிருந்து
அச்சு வடிவில் புத்தகமாக இன்றையிலிருந்து சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. திருப்பூவண புராணம் எழுதப்பட்ட காலத்தை திருப்பூவண புராணத்தில் பாயிரம் பாடும்போது கந்தசாமி புலவர் குறிப்பிடுகின்றார். சகாப்த வருடம் 1543 என்று இந்த ஆண்டிலே புஷ்பவன புராணம் இயற்றப்பட்டதாக குறிப்பிடுகின்றார். இதனை ஆங்கில வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பொதுயுகம் 1621 என்கின்ற ஆண்டு வருகின்றது. எனவே இன்றையிலிருந்து சற்றேறக்குறைய 405 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருப்பூவண புராணம் தமிழிலே அருளப்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த திருப்பூவண புராணத்திலே நைமிச்சாரண்ய சருக்கம், சௌனகர் சூதரை வினவிய சருக்கம், திருக்கைலாய சருக்கம், ஆற்றுச்சருக்கம், திருநாட்டுச் சருக்கம், திருநகரச் சருக்கம் ஆகிய சருக்கங்களை பாடி பாயிரம் பாடிய பின்னர் 20 சருக்கங்களில் திருப்பூவண புராணத்தை பாடி அருளியிருக்கின்றார் கந்தசாமி புலவர். 20 சருக்கங்களாக 1437 திருப்பாடல்களை கொண்டு விருத்தப்பா என்ற பாவகையில் கந்தசாமி புலவர் தமிழிலே திருப்பூவண புராணத்தை அருளியிருக்கின்றார். அத்திருப்பூவண புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.